ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்க்க போகிறோம். அது என்னதுன்னா மான்டி ஹால் ப்ராப்ளம்ஸ். ப்ராபபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த மான்டி ஹால் ப்ராப்ளம்ஸ்ன்றது. ஓகேவா? ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த எடுக்விட்டி பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா இந்த மான்டி ஹால் ப்ராப்ளம்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின் நிறைய கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சுன்னா இதிலிருந்து ஒரு கொஸ்டின் உங்களால் ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இதை எப்படி ஷார்ட்டாக அண்ட் சிம்பிளாக பண்ணலான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக அப்கமிங்கில் வரக்கூடிய எஸ்எஸ்சி எக்ஸாமில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் அப்ரோச்சில் தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இதை என்ன கொஸ்டின் இதிலிருந்து கேட்டாலும் சரி சால்வ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். ஓகேவா? வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இதில் கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மான்டி ஹால் ப்ராப்ளம் உடைய கான்செப்ட் என்ன, அதோடைய ரூல் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சாதான் சம்மை எப்படி சால்வ் பண்ணன்றது ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதோடைய ரூல் என்னன்றது சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் டிவி ஷோல நிறையா பார்த்துருப்பீங்க. என்னன்னா ஒரு ஹால்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டோர் இருக்கும். ஓகேவா? அந்த 3 டோரில் கண்டஸ்டண்ட்டை ஒரு டோரை சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த 3 டோருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 டோருக்கு பின்னாடி ஆடு வச்சிருப்பாங்க, அதாவது கோட் வச்சிருப்பாங்க. ஒரு டோருக்கு பின்னாடி கார் வச்சிருப்பாங்க. அதில் காரை சூஸ் பண்ணால் அதுதான் அவங்களுக்கு பரிசா கொடுப்போன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் கண்டஸ்டண்ட் ஒரு டோரை சூஸ் பண்ணணும். ஓகேவா? அதை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனால் அதை அந்த ஹோஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, போட்டி நடத்துறவங்களுக்கு அந்த டோருக்கு பின்னாடி எந்த டோருக்கு பின்னாடி என்ன இருக்குன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? கண்டஸ்டன்ட் ஒரு டோரை சூஸ் பண்றாங்க. சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் ஒரு டோரை திறந்து காமிப்பாங்க. ஓகேவா? அவர் சூஸ் பண்ணது தவிர மிச்சம் உள்ள 2 டோர் இருக்கு பாத்தீங்களா, அந்த 2 டோரை திறந்து காமிப்பாங்க. அது திறந்து காட்டுற டோர் பாத்தீங்கன்னா அது கார் இல்லாத டோரா தான் திறந்து காமிப்பாங்க. அந்த 2 டோர்ல ஒரு டோரை திறந்து காமிப்பாங்க. அது கண்டிப்பா ஆடு தான் இருக்கும். ஓகேவா? ஸோ கோட் இருக்கிற ஒரு டோரை திறந்து காமிப்பாங்க. அப்போ கண்டஸ்டன்ட்டுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த டோர்ல தான் பார்த்தீங்கன்னா கார் இருக்கா அல்லது இன்னொரு டோருக்கு பின்னாடி கார் இருக்கா அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷன் வரும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஹோஸ்ட் ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா, ஸோ நீங்க ஸ்விட்ச் பண்ணிக்கிறீங்களா இல்ல நீங்க எடுத்த முடிவிலேயே பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்டே பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா கொஸ்டினா கேட்பாங்க. எப்படின்னா நீங்க ஸ்விட்ச் பண்ணீங்கன்னா அதை அதுல கார் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, அல்லது ஸ்டே பண்ணீங்கன்னா அதுல கார் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன. ஓகேவா? இப்படிதான் கேட்பாங்க. கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ சம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இது நான் எக்ஸாம்பிளோட ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இப்போ இதுல இந்த 3 டோர் இருக்கு. ஓகேவா? 3 டோர்ல பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இதுல 2 டோர்ல பாத்தீங்கன்னா ஆடு இருக்கும். ஓகேவா? ஒரு டோர்ல பாத்தீங்கன்னா கார் இருக்கும். கரெக்டா? இப்ப இவர் ஏ சூஸ் பண்றாருன்னு வச்சுக்கோ. கண்டஸ்டன்ட் ஏ சூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோ. அப்ப ஏல கார் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்ன, ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா 1/3. அப்படிதானே? அவர் ஏ மட்டும் தான் சூஸ் பண்றாரு. ஒரு டோரை தான் சூஸ் பண்ணணும். 3ல 1 தான் சூஸ் பண்ணி ஆகணும். அப்ப 3ல 1 சூஸ் பண்றாருன்னா அதுதான் அதுல கார் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஓகேவா? இப்ப அதே மாதிரி பில பாத்தீங்கன்னா பில கார் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, அதுவும் பாத்தீங்கன்னா 1/3. சில கார் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, அதுவும் 1/3. கரெக்டா? இப்ப என்னன்னா இப்ப இவர் இருக்காங்க பாத்தீங்களா, ஹோஸ்ட் இருக்காருல்ல, அவர் ஒரு கதவை திறந்துருவாங்க. அது கோட் இருக்கிற ஒரு கதவை தான் திறப்பாங்க. ஓகேவா? சோ இப்ப நான் 2ல ஏதாவது ஒரு கதவை தான் திறக்க முடியும். ஓகேவா? சோ ஒன்னு பியை திறக்கலாம் அல்லது சியை திறக்கலாம். ஓகேவா? சோ இப்ப பியை திறந்தாங்க அப்படின்னா நீங்க ஸ்விட்ச் பண்ணிக்கிறீங்களா, சிக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிறீங்களான்ற ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. சியை திறந்தாங்கன்னா நீங்க பிக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிறீங்களா இல்லையான்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஓகேவா? சோ இப்ப இவர் சூஸ் பண்ணாரு பாத்தீங்களா, இந்த ஏ சூஸ் பண்ணார்ல, அதுல கார் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு சொல்லியிருந்தேன், 1/3 சொல்லியிருந்தேன்னா. ஓகேவா? இப்ப இவர் ஸ்விட்ச் பண்ணாருன்னா அதுல கார் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா, இப்ப ஸ்விட்ச் பண்ணா எதுல ஸ்விட்ச் பண்ண முடியும், ஒன்னு பில ஸ்விட்ச் பண்ணலாம் அல்லது சில ஸ்விட்ச் பண்ணலாம். கரெக்டா? சோ பில இப்ப ஸ்விட்ச் பண்ணாங்கன்னா
அதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு சொல்லியிருந்தேன் 1/3 கரெக்டா. ஸோ அப்போ பியில் ஸ்விட்ச் பண்ணாங்கன்னா பியில் கார் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னா 1/3 கரெக்டா. அதே மாதிரி சியில் ஸ்விட்ச் பண்ணாங்க அப்படின்னா சியில் கார் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னாக்கா 2/3. அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா 1/3 + 1/3 2/3. இந்த 2/3 தான் பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்விட்ச் பண்ணாங்கன்னா அதுல கார் வந்து இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஓகேவா. இப்போ அவர் ஸ்டே பண்ணியிருந்தாங்கன்னா அதுல கார் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னா 1/3. ஓகேவா. இப்போ எதுல வந்து நம்மளுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா, அதாவது அவர் ஸ்டே பண்ணியிருந்தாருன்னா 33.33% வந்து அவருக்கு வின் பண்றதுக்கான, அதாவது அந்த காரை வின் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து இருக்கு. அதே மாதிரி அவர் ஸ்விட்ச் பண்ணாருன்னா 2/3, அதாவது 66.66% வந்து காரை வந்து வின் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. ஓகேவா. ஸோ இதை தான் கொஸ்டினா கேட்பாங்க. இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா செம்ம வந்து ரொம்ப சிம்பிளா போட்டலாம், பார்த்த உடனே ஆன்சர் பண்ணலாம். இதை வந்து நீங்க பேப்பர் பென் யூஸ் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. நான் சம் நடத்தும் போது உங்களுக்கு நல்லா புரியும். பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 டோர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு காரு 3 கோட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுல நீங்க ஒரு டோரை வந்து சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஹோஸ்ட்டுக்கு வந்து ஸோ என்னன்னா அந்த இது தெரியும், அந்த எந்த டோருக்கு பின்னாடி எது இருக்குன்றது தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஹோஸ்ட் வந்து 2 டோரை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதுல வந்து கோட் இருக்கிற டோரை தான் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. ஸோ அவங்க வந்து அதுக்கப்புறம் ஆஃபர் கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஸோ ரிமைனிங் ஒரு அன்ஓப்பன் டோர் இருக்கும் பாத்தீங்களா, 4 டோர்ல இவர் 1 பிக் பண்ணிட்டாங்க. ஹோஸ்ட் வந்து 2 டோர் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க, 3 டோர் போயிடுச்சு. ரிமைனிங் 1க்கு நீங்க ஸ்விட்ச் பண்றீங்களா அப்படின்னு ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. ஓகேவா. ஸோ இப்போ அவங்க ஸ்விட்ச் பண்ணாங்கன்னா வின்னிங் ப்ராபபிலிட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து கொஸ்டின். இதை வந்து பிக்டாரிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் சம்ம நான் சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஸோ வித்தவுட் பேப்பர் பென் அந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இப்போ இந்த சம் பாருங்க. இதுல 4 டோர் இருக்கு கரெக்டா. இந்த 4 டோர்ல பாத்தீங்கன்னா இவர் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது டோர் 1, டோர் 2, டோர் 3, டோர் 4 4 டோர் இருக்கா. இதுல வந்து ஃபர்ஸ்ட் டோர் அவர் சூஸ் பண்றாரு அப்படின்னா அதுல வந்து கார் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா 1/4 அப்படிதானே. ஸோ மொத்தம் எத்தனை டோர் இருக்கு, 4 டோர். 4 டோர்ல இந்த ஃபர்ஸ்ட் டோர்ல கார் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி பாத்தீங்கன்னா என்னதுன்னா ஸோ 1/4. இப்போ இவர் வந்து இங்க இவர் சூஸ் பண்ணதுல கார் இருக்கு. இப்போ இவர் ஸ்விட்ச் பண்ணாருன்னா என்ன ஆயிடுவாரு, தோத்துருவாரு கரெக்டா. ஏன்னா மற்ற மூணுல என்னதான் இருக்கு, கோட்டு தான் இருக்கு. அப்ப வந்து என்னன்னா இதோட ரிசல்ட் என்னன்னா அவர் தோத்துருவாரு. இப்ப செகண்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப டோர் 2ல கார் இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்ப அப்ப 3 டோர்ல வந்து கோட் இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா. இப்ப ஹோஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, 2 டோர் அதாவது இவர் சூஸ் பண்ணதை தவிர மற்ற 2 டோர் அதாவது கோட் இருக்கிற டோரை வந்து ஓபன் பண்ணி காமிப்பாங்க. ஓகேவா. ஸோ அப்ப இப்ப கேட்பாங்க ஸ்விட்ச் பண்ணிக்கிறீங்களா இல்லையான்ற ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. இப்ப இவர் ஸ்விட்ச் பண்ணாருன்னா என்னன்னா இவருக்கு கார் வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு கரெக்டா. ஸோ அப்ப இவர் ஸ்விட்ச் பண்ணாருன்னா இந்த இடத்துல வின் பண்ணிடுவாரு கரெக்டா. ஸோ அப்ப இதோடைய ப்ராபபிலிட்டியும் பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் பண்ணாங்கன்னா எதுக்கு, டோர் 2க்கு ஸ்விட்ச் பண்ணாங்கன்னா அதோடைய ப்ராபபிலிட்டி பாத்தீங்கன்னா 1/4. ஓகேவா. அதே மாதிரி இங்க டோர் 3, இப்ப டோர் 3ல கார் இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்ப டோர் 3க்கு வந்து இவர் ஸ்விட்ச் பண்ணாங்கன்னா இப்ப இவர் இதோட இதுலயே ஸ்டே பண்ணியிருந்தாருன்னா கோட்டு தான் இருந்திருக்கும். டோர் 3க்கு வந்து இப்ப ஸ்விட்ச் பண்ணாருன்னா ஸோ அதுல வந்து கார் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி பாத்தீங்கன்னா 1/4. அதுக்கப்புறம் இப்ப டோர் 4ல வந்து கார் இருக்குன்னா ஹோஸ்ட் 2 கோட் இருக்கிற டோரை ஓபன் பண்றாங்க. அப்ப இவங்க ஸ்விட்ச் பண்றீங்களா கேட்பாங்க. அதாவது டோர் 1ல இருந்து டோர் 4க்கு ஸ்விட்ச் பண்றீங்களா கேட்பாங்க. டோர் 4க்கு ஸ்விட்ச் பண்ணாங்கன்னா இவருக்கு கார் வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு கரெக்டா. ஸோ அப்ப இங்க ஒரு 1/4. மொத்தமா பாத்தீங்கன்னா இவர் ஸ்விட்ச் பண்ணாருன்னா எத்தனை வந்து அவருக்கு ப்ராபபிலிட்டி வின் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி பாத்தீங்கன்னா 1/4 + 1/4 + 1/4 டோட்டலா பாத்தீங்கன்னா 3/4 வந்து அவருக்கு ஸ்விட்ச் பண்ணாருன்னா வின் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். ஓகேவா. அதாவது ஸோ ஸ்விட்ச் பண்ணாருன்னா 75% வந்து இவருக்கு வந்து காரை வந்து வின் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. ஓகேவா. இதே இது அவர் ஸ்டே பண்ணியிருந்தாருன்னா கார் வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா
25% தான் இருக்கு. ஓகேவா? இதுல கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா இதே ஒரு ஸ்டேட்மெண்டா கூட கேட்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின் கொடுத்துட்டு அவர் ஸ்டே பண்ணணுமா அல்லது ஸ்விட்ச் பண்ணணுமா, ஸ்விட்ச் பண்ணா எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராபபிலிட்டியில வந்து வின் பண்ணுவாரு, அல்லது ஸ்டே பண்ணா எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராபபிலிட்டியில வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஓகேவா? கான்செப்ட் இதுதான், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ இதோட ஆன்சர் இதுதான். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த சம் பாருங்க. இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா there are 100 doors, one with a car and 99 with goods. You pick one. The host opens 98 doors with goods, leaving your chosen door and one another. If you switch, what is the probability of winning? Okay, so இப்போ 100 டோர் இருக்கு. முன்னாடி பார்த்தது எத்தனை டோர் பார்த்திருந்தோம்? 4 டோர் பார்த்தோம். இப்போ 100 கொடுத்துருக்காங்க. எத்தனை டோர் வேணா கொடுக்கட்டும், பிரச்சனையே கிடையாது. கான்செப்ட் சேம் தான். ஓகேவா? ஸோ 100 டோர் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கார் தான் இருக்கு. 99 டோருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கோட் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஹோஸ்ட் வந்து 98 டோர், கோட் உள்ள 98 டோரை வந்து ஓப்பன் பண்றாங்க. ஸோ மிச்சம் ஒன்னே ஒன்று மட்டும் விட்டு வச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ அவர் ஸ்விட்ச் பண்ணாருன்னா அதுக்கான பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இவர் ஒரே ஒரு டோரை தான் வந்து சூஸ் பண்ணி ஆகணும். மொத்தம் 100 டோர் இருக்கு. அந்த 100 டோர்ல ஒரு டோரை சூஸ் பண்ணதுக்கான ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 1/100. 1/100 ஆப்ஷன்ல இருக்கும், அதை போட்டுறக்கூடாது. இது வந்து என்னன்னா இவர் வந்து சூஸ் பண்றது 1, மொத்தம் 100ல 1 பிக் பண்றாரு. அந்த பிக் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி 1/100. ஓகேவா? 100ல 1 தான் அவர் சூஸ் பண்ண முடியும். அடுத்து அவங்க கேட்கறது வின் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ இங்க டோர் 1 2 3 4 அப் டு பாத்தீங்கன்னா 100 டோர் வரைக்கும் இருக்கு. ஓகேவா? இப்ப இவர் டோர் 1 வந்து சூஸ் பண்றாருன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? இப்ப இவர் ஸ்விட்ச் பண்ணாங்கன்னா இங்க டோர் 2ல கார் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. கரெக்டா? அதே மாதிரி இவர் ஸ்விட்ச் இங்க டோர் 3க்கு வந்து ஸ்விட்ச் பண்ணாருன்னா அங்கேயும் கார் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. ஏன்னா ஹோஸ்ட் வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஸோ மொத்தம் 98 டோரையுமே என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க ஓப்பன் பண்ணி காமிச்சிருவாங்க. டோரு சாரி கோட் இருக்கிற அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இது ஃபர்ஸ்ட் கேஸ்ல பார்த்தீங்கன்னா இது எல்லாமே போயிருமா, இது எல்லாமே கோட்டாக தான் இருந்திருக்கும். இப்போ ஸ்விட்ச் பண்ணாங்கன்னா இங்கே கார் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. கரெக்டா? அடுத்த கேஸ்ல 98 வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க, டோர் 3 மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ ஸ்விட்ச் பண்ணாருன்னா டோர் 3ல கார் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. அடுத்து டோர் 4ல கார் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. அடுத்து டோர் 5 அப் டு டோர் 100 வரைக்கும் இருக்கா. அப்ப 99 கேஸ்ல கார் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. மொத்தம் 100ல 99 கேஸ்ல பாத்தீங்கன்னா கார் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. ஓகேவா? சோ இதுதான் கேக்குறாங்க. ஸ்விட்ச் பண்ணாங்கன்னா 99% வந்து இருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்த சம். There are n doors, you pick one. Host knowing opens n-2 goods, leaving your door one other closed door. Probability of switching wins. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த எண்ணுக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூ வச்சுக்கோங்க. ஈஸியான ஒரு வேல்யூ நம்ம சிம்பிளாக 3ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ 3 டோர் இருக்கு. ஓகேவா? 3 டோரு. இந்த 3 டோரில் பார்த்தீங்கன்னா ஒரு காரு. ஸோ மற்ற ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா கோட்டு தான் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? ஸோ கோட்டு தான் இருக்கு. ஸோ 3 டோர்ல பார்த்தீங்கன்னா ஒரு கார். இவர் வந்து ஒரு தான் சூஸ் பண்ணோம். ஸோ நான் ஏவை சூஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? ஏ தான் இவர் வந்து சூஸ் பண்றாங்க. இப்போ ஹோஸ்ட் வந்து n-2 வந்து ஓபன் பண்றாங்க. அப்ப இங்க n வந்து நம்ம 3 வச்சிருக்கோமா, அப்ப n-2னா ஒரு கோட் உள்ள அந்த டோரை வந்து ஓபன் பண்றாங்க. ஓகேவா? ஸோ அப்ப இங்க பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் சம் நான் நடத்தினேன் பாத்தீங்களா எக்ஸாம்பிள், அதே தான். ஓகேவா? இவர் ஸ்டே பண்ணியிருந்தாருன்னா அதுல வந்து அதாவது இந்த ஏ வந்து சூஸ் பண்ணியிருக்காரு, அதுலயே இவர் ஸ்டே பண்ணியிருந்தாருன்னா அதுல கார் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, 1/3. ஓகேவா? ஸோ பில கார் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, 1/3. சில கார் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, 1/3. கரெக்டா? ஸோ இப்போ ஸ்விட்ச் பண்ணாங்கன்னா அதுல கார் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னா, ஸ்விட்ச் பண்ணாங்கன்னா பிலையும் சிலையும் தானே ஸ்விட்ச் பண்ண முடியும். அப்ப அதுல கார் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னா 2/3. கரெக்டா? சோ இதுதான் பாத்தீங்கன்னா ஆன்சர். இங்க பாத்தீங்கன்னா நம்ம என்ன வச்சிருக்கோம், 3ன்னு வச்சிருக்கோம். அப்ப 2ன்றது என்னது, n-1, 3ன்றது பாத்தீங்கன்னா n. சோ அப்ப n-1/n தான் பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் பண்ணாங்கன்னா வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸா இருக்கும். ஓகேவா? ப்ராபபிலிட்டியா இருக்கும். ஓகே, அடுத்த சம் பாருங்க. கிளாசிக்கல் 3-door Monty Hall. You pick one door. The host always opens a different door showing a goat and always offers you the chance to win.
chance to switch, price value of the car is rupees 1,20,000. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோட் உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 கொடுத்துருக்காங்க. இஃப் யூ ஆல்வேஸ் ஸ்விட்ச் வாட் இஸ் த எக்ஸ்பெக்டட் மானிட்டரி வேல்யூ. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ முன்னாடி நடத்தின அதே ப்ராப்ளம் தான். என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே வேல்யூ வச்சு கொடுத்துட்டாங்க. ஓகேவா. ஸோ இங்கே காருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ வச்சு கொடுத்துட்டாங்க. அப்போ உனக்கு எக்ஸ்பெக்டட் மானிட்டரி வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 3 டோர் இருக்கு. இங்கே 3 டோர்ல பார்த்தீங்கன்னா அதில் ஸோ 2 டோர்ல கோட் இருக்கு. கோட்டுக்கு வேல்யூவே கிடையாது. நீ அது அந்த டோர் கோட் உள்ள டோரை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீ தோத்துட்டேன்னு அர்த்தம். ஓகேவா. கார் உள்ள டோரை ஓப்பன் பண்ணாக்கா உனக்கு கேஷ் அந்த காரோடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ எக்ஸ்பெக்டட் மானிட்டரி வேல்யூ எவ்வளோ இருக்கும். ஓகேவா. அதுதான் கேட்குறாங்க. அதாவது ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க ஸ்விட்ச் பண்ணா. ஓகே. ஸோ அதே கேஸ் தான். மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 டோர் இருக்கு. இந்த 3 டோர்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்விட்ச் பண்ணா அவனுக்கு பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன இப்போ தான் நம்ம பார்த்தோம். என்னதுன்னா வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி 2/3. ஓகேவா. ஸோ அப்போ 2/3 ப்ராபபிலிட்டி இருக்கு. ஓகேவா. எது கார் வின் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே காரோடைய மானிட்டரி காரோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னா 1,20,000 கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ 2/3 ஆஃப் 1,20,000 என்ன அப்படின்னாக்கா 80,000. ஸோ அப்போ எக்ஸ்பெக்டட் மானிட்டரி வேல்யூ பார்த்தீங்கன்னா அவர் ஸ்விட்ச் பண்ணாருன்னா ஸோ எவ்வளோ வந்து ப்ரைஸை வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னாக்கா 80,000. ஓகேவா. அடுத்த சம். Out of the 4 doors, one hides a car and the other hides goods. A contestant select one door. The host who knows what is behind each door opens door hiding a goat. If contestant switches his choice, then what is the probability of winning the car? Okay. இப்போ பார்த்தீங்கன்னா அதே தான். ஸோ இங்கே 4 கார் இருக்கு. 4 டோர் இருக்கு. இந்த 4 டோர்ல பார்த்தீங்கன்னா ஒரு டோருக்கு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா கார் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மித்த 3லையுமே பார்த்தீங்கன்னா கோட்டு தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா. ஸோ ஏபிசிடின்ட்டு 4 டோர் இருக்கு. இந்த 4 டோருக்கு பின்னாடி ஒரு இதில் கார் இருக்கு. இப்போ கண்டஸ்டன்ட் வந்து ஒரே ஒரு டோரை தான் வந்து செலக்ட் பண்ணோம். ஹோஸ்ட்டுக்கு வந்து எந்த டோருக்கு பின்னாடி என்ன இருக்குன்றது தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களும் ஹோஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டோரை தான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. ஓகேவா. ஸோ அதாவது கோட் இருக்கிற ஒரு டோரை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. ஓகேவா. இப்போ வந்து அவங்க ஸ்விட்ச் பண்ணா வந்து ப்ராபபிலிட்டி வின்னிங் ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்ட்டு கேட்பாங்க. ஓகேவா. ஸோ இப்போ இவர் இந்த ஏல தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இவர் சூஸ் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்குவோம். ஓகேவா. ஸோ இந்த ஏவை சூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இவங்க ஸ்விட்ச் பண்ணா அவருக்கான ப்ராபபிலிட்டி வின்னிங் ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா ஸோ இப்போ ஏல பார்த்தீங்கன்னா கார் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னா 1/4. கரெக்டா. அதே மாதிரி ஸோ இங்கே அவர் ஸ்விட்ச் பண்ணாருன்னா இதில் கார் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, அதாவது பியில் கார் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 1/4, சியில் கார் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 1/4, டியில் வந்து 1/4. ஸோ அப்போ ஸ்விட்ச் பண்ணாருன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா எத்தனை ப்ராபபிலிட்டினா கார் வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி 3/4ன்னு போட்டக்கூடாது. ஓகேவா. இங்கே என்னன்னா இப்போ அவர் வந்து ஒரு டோரை சூஸ் பண்ணல. ஓகேவா. ஸ்விட்ச் பண்றது பார்த்தீங்கன்னா இப்போ ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரே ஒரு டோரை தான் ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. அப்போ பேலன்ஸ் எத்தனை டோர் இருக்குன்னா 2 டோர் இருக்கு. ஓகேவா. ஸோ டோட்டலா 2 டோர் இருக்கு. அப்போ அந்த 2ல அவர் ஒன்று சூஸ் பண்ணோம். ஓகேவா. அப்போ இங்க என்னன்னா அவர் சூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா இந்த 3/4ல என்னது 2ல ஒரு டோரை வந்து அவர் ஓப்பன் பண்ணணும். ஓகேவா. அப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா அவர் ஸ்விட்ச் பண்ணாருன்னா காரை வின் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 3/8 இருக்கும். ஓகேவா. புரியும் நம்புறேன். ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா அவர் ஸ்விட்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டோர் தான் சூஸ் பண்ணோம். அதாவது இருக்கிறதே ஒரு டோரு. அந்த ஒரு டோர்ல ஒன்று தான் அவர் சூஸ் பண்ணோம். சூஸ் பண்ணா அதில் வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு பார்த்தோம். இப்போ அவர் ஸ்விட்ச் பண்ணும்போது என்னன்னா 2 டோர்ல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணோம். ஸோ அப்போ என்னன்னா இருக்கிறது 2 டோரு, அவர் சூஸ் பண்ணுறது 1. எதுலன்னா ஸ்விட்ச் பண்ணா கார் வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி 3/4. அதில் பார்த்தீங்கன்னா அதில் இவர் 2ல 1 வந்து சூஸ் பண்ணி ஆகணும். அப்போ மொத்த ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் பண்ணாக்கா 3/8 இருக்கும். ஓகேவா. அடுத்தது இங்க 6 டோர் இருக்கு. ஓகேவா. ஸோ 6 டோர்ல பாத்தீங்கன்னா ஒரு டோருக்கு பின்னாடி கார் இருக்கு, மற்றதுக்கு பின்னாடிலாம் கோட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கண்டஸ்டன்ட் வந்து ஒரே ஒரு டோரை தான் வந்து சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. ஸோ இதுல
அததான் ஹோஸ்ட்டுக்கு வந்து அந்த டோருக்கு பின்னாடி என்ன இருக்குன்றது தெரியும். ஹோஸ்ட் வந்து எத்தனை டோர் ஓப்பன் பண்ணுறாங்கன்றது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அதுதான் முக்கியம். இங்கே வந்து ஹோஸ்ட் வந்து 2 டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த 2 டோருக்கு பின்னாடி கண்டிப்பாக கோட் இருக்கிறதா ஓப்பன் பண்ணுவாங்கன்றது தெரியும். ஓகேவா, இப்போ வந்து சாய்ஸ் கொடுக்குறாங்க கண்டஸ்டன்ட்டுக்கு. என்னன்னா நீங்கள் ஸ்விட்ச் பண்ணீங்கன்னா வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ மொத்தம் 6 டோர் இருக்கா. 6 டோர்ல பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ட் வந்து ஆல்ரெடி ஒரு டோரை சூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஹோஸ்ட் வந்து அவங்க எத்தனை டோரை வந்து ஓப்பன் பண்றாங்க அப்படின்னா 2 டோரை ஓப்பன் பண்றாங்க. அப்போ டோட்டலா 3 டோர் போயிருச்சு. கரெக்டா. ஸோ இப்போ எத்தனை டோர் இருக்கு பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டோர் தான் இருக்கு. கரெக்டா. இப்போ ஸோ அவர் மொத்தம் 6 டோர்ல ஒரு டோரை தான் அவர் வந்து சூஸ் பண்றாங்க. ஓகேவா, அந்த ஒரு டோரை சூஸ் பண்றதுல பாத்தீங்கன்னா வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டி, அதாவது கார் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி பாத்தீங்கன்னா 1/6. கரெக்டா. அப்ப மிச்ச டோர்லயும் பாத்தீங்கன்னா அதாவது பி சி டி இ எஃப். ஸோ இந்த டோர்ல பாத்தீங்கன்னா கார் இருக்கிறதுக்கான டோட்டல் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 5/6. இந்த 5/6ல தான் அவர் ஸ்விட்ச் பண்ண முடியும். கரெக்டா. ஸோ இதுல வந்து ஸ்டே பண்ணியிருக்காரு. இப்போ ஸ்விட்ச் பண்ணாருன்னா இந்த மொத்தம் எதுல வந்து ஸ்விட்ச் பண்ண முடியும், பி சி டி இ எஃப் இதுல தான் ஸ்விட்ச் பண்ண முடியும். கரெக்டா. அப்ப அதுல வந்து ஸ்விட்ச் பண்ணாக்கா கார் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 5/6. அந்த 5/6ல பார்த்தீங்கன்னா எத்தனை டோர் வந்து அவர் எத்தனை டோரை வந்து சூஸ் பண்றாரு அப்படின்றத பார்க்கணும். கரெக்டா. ஸோ அவர் வந்து இப்போ பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எத்தனை டோர்னா 3 டோர் இருக்கு. அந்த 3 டோர்ல பாத்தீங்கன்னா அவர் எத்தனை டோரை வந்து ஓபன் பண்ணி ஆகணும் அப்படின்னாக்கா ஒரு டோர். கரெக்டா. 3 டோர்ல ஒரு டோரை தான் ஓபன் பண்ணி ஆகணும். அப்ப சோ ஸ்விட்ச் பண்ணாங்கன்னா வின் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி பாத்தீங்கன்னா 5/18. ஓகேவா. ஸ்விட்ச் பண்ணாம அவங்க ஸ்டே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டி பாத்தீங்கன்னா 1/6. ஓகேவா. சோ இது வந்து ஸ்விட்ச் பண்ணா வின் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி பாத்தீங்கன்னா 5/18. ஓகேவா. டயக்ராம் போடாம சொல்றனால உங்களுக்கு புரியல என்னன்னு தெரியல. நீங்க டயக்ராம் போட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஓகேவா. சோ இந்த மாதிரி நீங்க மைண்ட்லயே நீங்க வந்து பாத்துக்கணும். ஓகேவா. மொத்தம் 6 டோர் இருக்கா. 6 டோர்ல வந்து கண்டஸ்டன்ட் ஒரு டோரை சூஸ் பண்றான். அதே மாதிரி ஹோஸ்ட் 2 டோர், 3 டோர் முடிஞ்சு. ஓகேவா. இப்போ பேலன்ஸ் எத்தனை இருக்கு, 3 தான் இருக்கு. சோ இப்போ ஸ்விட்ச் பண்ணாங்கன்னா எத்தனை டோர், அவன் ஆல்ரெடி வந்து ஒன்னு சூஸ் பண்ணி வச்சிருக்கான். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா 6ல 1 வந்து சூஸ் பண்ணி வச்சிட்டான். அப்ப பேலன்ஸ் 5/6 இருக்கும். அந்த 5/6ல தான் ஸ்விட்ச் பண்ணி ஆகணும். கரெக்டா. சோ அந்த 5/6ல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 3 டோர் வந்து போயிருச்சு. அப்ப பேலன்ஸ் 3ல 1 சூஸ் பண்ணி ஆகணும். அப்ப 5/6ல 3ல 1 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் பாத்தீங்கன்னா சோ இந்த வின் பண்றதுக்கான டோட்டல் ப்ராபபிலிட்டியா இருக்கும். அவ்வளவுதான். ஓகேவா. மைண்ட்லயே போட்டு போயிடணும் இதெல்லாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க 7 டோர். சோ 7 டோர்ல பாத்தீங்கன்னா ஒரு டோர் வந்து அவன் சூஸ் பண்ணி ஆகணும். ஹோஸ்ட் வந்து 2 டோரை வந்து ஓபன் பண்றாங்க. ஓகேவா. சோ 2 டோர்ல வந்து கோட் இருக்கு. சோ இப்போ வந்து இவங்க வந்து 4 அன்ஓபன்டு டோர் இருக்கு பாத்தீங்களா. மொத்தம் 7 டோர்ல ஒரு டோரை வந்து கண்டஸ்டன்ட் வந்து சூஸ் பண்றாங்க. ஓகேவா. சோ கண்டஸ்டன்ட் வந்து ஒரு டோரை வந்து சூஸ் பண்றாங்க. ஹோஸ்ட் வந்து 2 டோரை வந்து சூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா. இப்போ எத்தனை டோர் இருக்குன்னா மிச்சம் 4 டோர் இருக்குமா. மொத்தம் 7 டோர்ல 3 போயிருச்சு, மிச்சம் 4 இருக்குமா. அந்த 4ல இப்ப ஸ்விட்ச் பண்ணாங்கன்னா வின் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா. சோ இப்ப மொத்தம் 7 டோர்ல கண்டஸ்டன்ட் எவ்வளவு வந்து சூஸ் பண்றாருன்னா 7ல ஒரு டோர் தான் அவர் சூஸ் பண்ணும். அப்ப ஸ்விட்ச் பண்ணாங்கன்னா எத்தனை டோர்ல இவர் ஸ்விட்ச் பண்ணலாம், 7ல 6 டோர்ல வந்து ஸ்விட்ச் பண்ணலாம். கரெக்டா. சோ அந்த 7ல 6 டோரை ஸ்விட்ச் பண்ணலாம். அந்த 6ல இப்ப பாத்தீங்கன்னா அவர் ஏதாவது இப்ப வந்து ஹோஸ்ட் வந்து 2 ஓபன் பண்ணிட்டாங்க. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும், 4 தான் இருக்கும். அந்த 4ல இவர் 1 சூஸ் பண்ணி ஆகணும். அப்ப சோ இந்த 4ல 1. ஓகேவா. சோ இதோடைய பெர்சன்டேஜ், வின்னிங் பெர்சன்டேஜ் என்னன்னு கேக்குறாங்க. கேன்சல் பண்ணாக்கா 3/2 3/14 into 100 approximately 21.42% வந்து இவர் ஸ்விட்ச் பண்ணாருன்னா வின் பண்றதுக்கான பெர்சன்டேஜ் வந்து 21.42% இருக்கும். ஓகேவா. அடுத்தது சோ இது பாத்தீங்கன்னா in a cricket game there are 3 mystery boxes. One box has cricket bat. so அந்த cricket bat தான் பாத்தீங்கன்னா பிரைஸா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டாங்க. the other 2 boxes have old broken stems. மிச்ச 2ல வந்து உடஞ்ச ஸ்டெம்ப் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த 3ல 1 வந்து சூஸ் பண்ணி ஆகணும். அம்பையருக்கு வந்து எந்த பாக்ஸுக்குள்ள எது இருக்குன்றது தெரியும். ஓகேவா. அண்ட்
opens one of the other two box. அம்பையர் வந்து என்ன பண்றாங்க, ஸோ ரிமைனிங் ரெண்டு பாக்ஸ்ல ஒன்றை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறாரு. அந்த ஓப்பன் பண்றதும் பார்த்தீங்கன்னா பிரைஸ் உள்ளதை ஓப்பன் பண்ண மாட்டாரு, அந்த உடனே ஸ்டெம்பு உள்ளதை தான் ஓப்பன் பண்ணி காமிப்பாரு. இப்போ இவருக்கு இவருக்கு வந்து சாய்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கிறீங்களான்ற மாதிரி சாய்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ அவர் வந்து ஸ்விட்ச் பண்ணாருன்னா பேட்டை வந்து வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி என்ன, ஓகேவா, பேட்டை வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ இது எப்படினாலும் கேட்கலாம். ஓகேவா, நம்ம அந்த கோட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார் இதை வச்சு தான் கேட்கணும் கிடையாது. அங்கே கோட்டு கார் வந்து இருந்துச்சு பார்த்தீங்களா 3 டோருக்கு, அதே தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாக்ஸை வச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே பேட்டையும் ஸ்டெம்பையும் வச்சு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இப்போ இங்கே 3 பாக்ஸ் இருக்கு, அதே கான்செப்ட் தான். இங்கே பேட்டு அதே மாதிரி ஸ்டெம்புன்னு கொடுத்துட்டாங்க. 3 பாக்ஸ் இருக்கு. இந்த 3 பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் ஒரு பாக்ஸை வந்து சூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா, ஸோ ஒரு பாக்ஸை வந்து சூஸ் பண்ணி ஆகணும். அந்த ஒரு பாக்ஸில் வந்து கிரிக்கெட் பேட் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னா 1/3. கரெக்டா? ஸோ அதே மாதிரி இப்போ இது பாக்ஸ் ஏ பி சின்னு வச்சுக்கலாம். பி பாக்ஸில் பேட் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னா 1/3, சி பாக்ஸில் பேட் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னா 1/3. கரெக்டா? அப்போ இவர் ஸ்விட்ச் பண்ணாருன்னா இந்த 2/3 தான் அவர் ஸ்விட்ச் பண்ணி ஆகணும். கரெக்டா? இந்த 2/3 பேட் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதாவது இந்த ஸ்விட்ச் பண்ணாருன்னா அதில் பேட் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னா 2/3 தான் இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேவா, நம்ம அங்கே ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோம்ல, அதை தான் இவ்வளோ பெருசாக வளவலன்னு கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் எதுனாலும் கேட்கலாம். பாக்ஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு எதை வச்சுனாலும் கேட்கலாம். கான்செப்டை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. ஓகேவா, ஸோ இங்கே பாருங்க என்னன்னா இங்கே ஏல இருந்தாருன்னா, அதாவது ஏ பாக்ஸை வந்து அவர் சூஸ் பண்ணாருன்னா அதில் பேட்டருக்கான ப்ராபபிலிட்டி என்ன 1/3. பியை சூஸ் பண்ணாங்கன்னா பியில் பார்த்தீங்கன்னா பேட்டருக்கான ப்ராபபிலிட்டி 1/3, சியில் பார்த்தீங்கன்னா 1/3. இப்போ அவர் ஸ்விட்ச் பண்ணாருன்னா வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஸ்விட்ச் பண்ணாருன்னா இதில் தான் ஸ்விட்ச் பண்ணி ஆகணும். வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி, அதாவது பேட்டை வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 2/3 தான் இருக்கும். ஓகேவா, அடுத்தது இப்போ ஸோ யூ பிக் ஏ, host opens C. So C ல தான் கோட் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. He then tells you if a car was behind B, I would have opened C with a probability 3/4. If car was behind A, I would have opened C with a probability 1/2. If car behind C, I would never open C. Given he opened C, the probability of car at B. ஓகே, ஸோ இங்கே என்னன்னா இப்போ 3 டோர் இருக்கு, அதே தான் ஏபிசின்ட்டு. ஓகேவா, ஸோ இப்போ ஏவை வந்து அவங்க சூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஹோஸ்ட் வந்து சியை வந்து ஓப்பன் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா, இப்போ ஏல வந்து கார் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா 3ல் 1, அதாவது 3ல் 1 தான் அவர் சூஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சிஏ வந்து என்ன ப்ராபபிலிட்டியில் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா 1/2ல. ஓகேவா, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1/6. அடுத்து இப்போ பியில் கார் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னா அதே தான் 1/3. ஆனால் இப்போ பியில் பார்த்தீங்கன்னா பியில் கார் இருந்துச்சுன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, ஐ வுட் ஹேவ் ஓப்பன்டு சி வித் ப்ராபபிலிட்டி 3/4ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஸோ இப்போ பியில் வந்து கார் இருந்துச்சுன்னா அவங்க சியை வந்து ஓப்பன் பண்ணணும். கரெக்டாக என்ன ப்ராபபிலிட்டியில் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா 3/4ல். ஓகேவா, ஸோ இப்போ 1/4ன்னு வரும். அதுக்கப்புறம் இப்போ சியில் வந்து கார் இருந்துச்சுன்னா அவங்க ஓப்பன் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து சியில் கார் ரூலே என்னன்னா கார் இருக்கிறத வந்து ஹோஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. ஓகேவா, அப்போ இங்கே வந்து ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே சியை வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. அப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராபபிலிட்டியோட இதே பார்த்தீங்கன்னா என்னது டோட்டல் அவுட்கம், அதில் பார்த்தீங்கன்னா ஃபேவரபிள் அவுட்கம் என்ன அப்படின்னு பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராபபிலிட்டியோட பேசிக் கான்செப்டே. ஓகேவா, ஸோ அப்போ டோட்டல் அவுட்கம் என்னதுன்னா 1/6 + 1/4. இதில் பார்த்தீங்கன்னா அவன் கேட்குறது ப்ராபபிலிட்டி அட் கார் பி. ப்ராபபிலிட்டி அட் கார் பி என்னது இங்கே 1/4. இப்போ 1/4 டிவைடட் பை
இங்கே எல்சிஎம் 12 எடுக்கலாமா? 12 எடுத்தாக்கா என்ன வரும்னா ஸோ 2/12 ப்ளஸ் அதே மாதிரி இங்கே 3/12. ஸோ அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இங்கே 5/12 வருமா? அவ்வளோதான், கேன்சல் பண்ணால் இங்கே 3/5. ஸோ அப்போ கார் வந்து பியில் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 3/5 இருக்கும். ஓகேவா? இதை டைரக்டாக கூட போடலாம் இங்க. ஓகே, கார் பியில் பார்த்தீங்கன்னா பியில் வந்து கார் இருந்துச்சுன்னா சி என்ன ப்ராபபிலிட்டியில் ஓப்பன் பண்ணுறான்? 3/4. கரெக்டா? ஸோ இது கார் வந்து பியில் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏல இருந்துச்சுனாக்கா என்ன ப்ராபபிலிட்டியில் ஓப்பன் பண்ணுறான்? 1/2 ப்ளஸ் அடுத்து பியில் இருந்துச்சுன்னா 3/4. ஸோ டோட்டல் அவுட்கமில் ஃபேவரபிள் அவுட்கம் என்னன்றதை பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதை நான் 4க்கு எல்சிஎம் எடுத்தாக்கா என்ன வரும்னா 2/4ன்னு வருமா? அப்போ டோட்டலாக இங்கே 5/4ன்னு இருக்கும். அவ்வளோதான், 4 கேன்சல், ஆன்சர் 3/5. ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் டிஃபரெண்ட்டானது. ஓகேவா? ஒரு கண்டிஷன் கொடுத்து இதில் வந்து கேட்குறாங்க. ஓகே, அடுத்த சம் இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாடல் தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டமான செம்மு, பட் ஆனால் ஈஸியாக பண்ணிடலாம். அது எப்படின்ற சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 3 செஸ்ட் இருக்குது. ஓகேவா? செஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு செஸ்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்குள்ளே ஒரு பொருளை வைக்கிறதுக்கான ஒரு பாக்ஸு. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இதில் பார்த்தீங்கன்னா அந்த 3 பாக்ஸில் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ரூபி இருக்குது, மிச்சம் 2மே எம்டியாக இருக்குது. ஸோ அவங்க ஒன்றை சூஸ் பண்ணி ஆகணும், ஒரே ஒரு செஸ்ட்டை தான் சூஸ் பண்ணி ஆகணும். ஏன்றதை சூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. கீப்பர்ஸ் பாலிசி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் ரூபி வந்து ஏல இருந்துச்சுன்னா பியை வந்து எந்த ப்ராபபிலிட்டியில் ஓப்பன் பண்ணால் 1/2 ப்ராபபிலிட்டியில் ஓப்பன் பண்ணும். அதே மாதிரி சியை வந்து என்ன ப்ராபபிலிட்டியில் ஓப்பன் பண்ணா 1/2 ப்ராபபிலிட்டியில் ஓப்பன் பண்ணும். ஓகேவா? அடுத்து இஃப் ரூபி இஸ் இன் பி, ஸோ பியில் இருந்துச்சுன்னா he always open C. if Ruby is in C அப்படின்னா ஸோ அதே தான், always opens B. keepers opens C and shows empty. இதான் முக்கியமானது. இப்போ அதே இதை கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா the probability of the Ruby is in B ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ என்னன்னா 3 செஸ்ட் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அதாவது ஏபிசின்னு இருக்கு. இப்போ ஏல வந்து ரூபி இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னா ஸோ ஒரே ஒரு ரூபி தான் இருக்கு, 2 எம்டி பாக்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்போ 3ல் இவர் 1 சூஸ் பண்ணி ஆகணும். அந்த 1ல் பார்த்தீங்கன்னா இங்கே கீப்பர் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஸோ சி வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க, சி ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டாங்க. அதே மாதிரி அது வந்து எம்டின்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ சியை வந்து என்ன ப்ராபபிலிட்டியில் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு தான் பார்க்கணும். ஓகேவா? இங்க வந்து பின்றது தேவையில்லை. ஓகேவா? ஏன்னா ரெண்டையுமே ஓப்பன் பண்ண முடியாது. ஏல இருந்துச்சுன்னா என்ன சொல்றாங்கன்னா அவங்க சிஏ தான் ஓப்பன் பண்ணணும். கரெக்டா? சிஏ தான் ஓப்பன் பண்றான்னு சொல்லிட்டாங்க. அப்ப சிஏ என்ன ப்ராபபிலிட்டியில் ஓப்பன் பண்றாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? இந்த அடிஷனல் இங்க கொடுத்துருக்கான் பாத்தீங்களா, ஹி ஓப்பன்ஸ் பி வித் பாசிபிலிட்டின்னு கொடுத்துருக்கான்ல, இந்த இது தேவையில்லாத ஒரு பாயிண்ட் குழப்புறதுக்காக. ஏன்னா ஏல ரூபி இருக்கு அப்படின்னா அவன் பியும் திறக்க முடியாது, சியும் திறக்க முடியாது, ரெண்டையுமே திறக்க முடியாது. கரெக்டா? அவன் தெளிவா கீழே கொடுத்துட்டான், கீப்பர்ஸ் ஓப்பன்ஸ் சீன் கொடுத்துட்டான். ஓகேவா? அப்ப இங்க பி வந்து ஓப்பன் பண்ண, இங்க பி வந்து ஓப்பன் பண்றான் பாத்தீங்களா, இது தேவையில்லாத பாயிண்ட். ஓகேவா? குழப்பறதுக்காக கொடுத்த பாயிண்ட். சோ இப்ப ஏல வந்து ரூபி இருக்கு அப்படின்னா ஏல வந்து அவன் பிக் பண்றது பாத்தீங்கன்னா 3ல் 1 தான் சூஸ் பண்ண முடியும். அந்த 1 சூஸ் பண்ணதுல பாத்தீங்கன்னா சோ சி வித் ப்ராபபிலிட்டி, சி வந்து ஓப்பன் பண்றான்னு சொல்லிட்டான். அது என்ன ப்ராபபிலிட்டி இல்லைன்னா 1/2. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ஏல வந்து ரூபி இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி பாத்தீங்கன்னா 1/6. இதே இது இப்ப பில ரூபி இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னா ஸோ பியில் வந்து 3ல் 1. கரெக்டா? ஸோ 3 பாக்ஸில் ஒரு பாக்ஸில் வந்து ரூபி இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ பியில் இருந்துச்சுன்னா அவன் சிஏ தான் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி ஆகணும். ஏன்னா அவன் ஏவை சூஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டான், அப்படிதானே? ஸோ இங்கே ஏவை சூஸ் பண்ணிட்டான் அப்படின்னா இது ஏ வந்து சூஸ் பண்ணது. ஓகேவா? கண்டஸ்டன்ட் சூஸ் பண்ணது. இங்கே சிஏ வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டான். ஓகேவா? இப்போ அப்ப என்னன்னா இவன் பில வந்து ரூபி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சிஏ தான் இவன் ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா வேற ஆப்ஷனே கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. ஸோ அப்ப இருக்கிறதே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்கு, அதை தான் அவன் ஓப்பன் பண்ணியே ஆகணும். ஓகேவா? 1ல் 1 தான் ஓப்பன் பண்ணி ஆகணும். ஸோ அப்ப இதோடைய ப்ராபபிலிட்டி பாத்தீங்கன்னா
1/3. அடுத்து இப்போ C ல இருந்துச்சுன்னா அவன் அதை திறக்கவே கூடாது, அப்படிதானே? அவன் என்ன சொல்லியிருக்கான், C ல இருந்தாலுமே B தான் திறக்கணும்னு சொல்லிட்டான். ஓகேவா? அப்ப C ல இருந்தா C வந்து திறக்கவே கூடாது. அப்ப இங்க C பொறுத்த வரைக்கும் 0. ஓகேவா? ஏன்னா C ல திறந்தாக்கா அங்க அதுல வந்து ரூபி இருக்குன்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? சோ அப்ப இதுல டோட்டல் ப்ராபபிலிட்டி என்ன, 1/6 பிளஸ் இந்த 1/3 நான் 2/6 எழுதிக்கிறேன். ஓகேவா? டோட்டல் அவுட்கம் அதுல பாத்தீங்கன்னா அவன் என்ன கேட்கிறான், சோ ப்ராபபிலிட்டி ஆஃப் த ரூபி இன் B, B ல ரூபி இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 1/3. ஓகேவா? சோ அப்ப என்ன வரும்னா இங்க 3/6 ன்னு வருமா, 3/6 னா 1/2, அந்த 2 மேல போச்சுன்னா 2/3 ன்னு வரும். ஓகேவா? சோ இதுதான் பாத்தீங்கன்னா ஆன்சரா இருக்கும். ஓகே, அடுத்த क्वेश्चन. In a classic Monty Hall, you pick A, host opens door C. He flips a fair coin. If heads, he offers you switch now. If tails, he offers you no switch. அதாவது கேம் வந்து முடிச்சிடணும்னு சொல்லிட்டாங்க. You are told the coin landed heads and you offered the switch. What is the probability of switching wins? Okay. ஸோ என்ன சொல்றாங்கன்னா இங்க 3 டோர் பழக்கம் போல பார்த்தீங்கன்னா 3 டோர் இருக்கு. அந்த 3 டோர்ல பார்த்தீங்கன்னா ஸோ இதுல ஏ வந்து கண்டஸ்டன்ட் சூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டாங்க, ஹோஸ்ட் வந்து சியை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஹோஸ்ட் ஓப்பன் ஏ கோட் டோர் சி, ஒரு டோரை ஓப்பன் பண்றாங்க, சியை வந்து ஓப்பன் பண்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து காயின் டாஸ் பண்றாங்க, அதுல ஹெட் விழுந்துச்சுன்னா இவங்க ஸ்விட்ச் பண்ணணும், டெய்ல் விழுந்துச்சுன்னா கேமை முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்ப காயின் கீழே ஒழுகுது, இப்ப பாத்தீங்கன்னா ஹெட் தான் விழுந்திருக்கு, அதனால ஸ்விட்ச் வந்து பண்ண சொல்றாங்க. ஓகேவா? சோ அப்ப ஸ்விட்ச் பண்ணா ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கண்டிஷன் எல்லாமே தேவையில்லாதது. ஓகேவா? ஏன்னா ஹெட் விழுகுதோ அவன் தான் தெளிவா கொடுத்துட்டான், ஹெட் விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டான். ஓகேவா? அப்ப அவன் வந்து ஸ்விட்ச் பண்றான்றதை அது கொடுத்துட்டான், அப்புறம் அதுக்கு மேல வந்து தேவையில்லாத டேட்டான்றது தெரியல. ஓகேவா? சோ இங்க வந்து அவன் ஸ்விட்ச் பண்றதை தான் பாத்தீங்கன்னா இங்க ஹெட் விழுந்தா ஸ்விட்ச் பண்ணு, டெய்ல் விழுந்தாக்கா நீ கேமை முடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் என்ன சொல்றான், ஹெட் தான் விழுகுது அப்ப நீ ஸ்விட்ச் பண்ணுன்னு சொல்றான். இதெல்லாம் தேவையில்லாத உங்களை குழப்பறதுக்காக கொடுத்தது. அங்க என்ன சொல்றான்னா அவன் ஸ்விட்ச் பண்ண சொல்லிட்டான், இப்ப ஸ்விட்ச் பண்ணா வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? அவ்வளவுதான். சோ இப்ப மொத்தம் எத்தனை டோர், 3 டோர். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சம், அதே தான், இதெல்லாம் மிச்சதெல்லாம் குழப்பறதுக்காக கொடுத்தது. ஓகேவா? சோ என்ன கொடுத்திருக்கான்னா ஏ வந்து பிக் பண்றான். அப்ப ஏல பாத்தீங்கன்னா கார் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, 1/3. பில கார் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 1/3. ஓகேவா? சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப சில கார் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 1/3. இப்ப சியை வந்து ஓபன் பண்ணி காமிச்சிட்டான். ஓகேவா? அதுல வந்து கோட் தான் இருக்குன்றது தெரிஞ்சு இப்ப ஸ்விட்ச் பண்ணாக்கா இந்த ரெண்டுல தான் ஸ்விட்ச் பண்ணி ஆகணும். அப்ப என்ன ப்ராபபிலிட்டினா 2/3 ப்ராபபிலிட்டி அவனுக்கு இருக்கும் ஸ்விட்ச் பண்ணா. ஓகேவா? ஓகே, அடுத்தது 3 லாக்கர் இருக்கு. இதுல 2 ஐடென்டிக்கல் ஜெம்ஸ் இருக்கு, ஒன்னு வந்து எம்டின்னு சொல்லிட்டாங்க. யூ சூஸ் லாக்கர் ஏ. லாக்கர் ஏ வந்து சூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. கீப்பர்ஸ் ஓபன்ஸ் ஒன் ஆஃப் த அதர் லாக்கர்ஸ் அண்ட் ரிவீல்ஸ் இட் இஸ் எம்டி. யூ ஆர் ஆஃபர்டு டு ஸ்விட்ச் டு த ரிமைனிங் க்ளோஸ்டு டோர் closed locker. What is the probability of the remaining locker contains a gem if you switch? Okay, so இங்க பாத்தீங்கன்னா 3 லாக்கர் இருக்கு. ஓகேவா? 3 லாக்கர்ல பாத்தீங்கன்னா ஒரு லாக்கர் வந்து எம்டின்னு சொல்லிட்டாங்க, மிச்ச 2ல வந்து பாத்தீங்கன்னா ஜெம்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா? 2 லாக்கர்ல ஜெம்ஸ் இருக்கு, ஒன்னு பாத்தீங்கன்னா எம்டி லாக்கர். இப்ப கீப்பர் வந்து இவர் வந்து என்ன சூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னாக்கா ஏ வந்து சூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? சோ இப்ப கீப்பர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த மிச்சம் உள்ள 2 லாக்கர்ல ஒரு லாக்கரை வந்து ஓபன் பண்ணி அது வந்து எம்டி அப்படின்ற மாதிரி எம்டி லாக்கரை வந்து ஓபன் பண்ணி காமிச்சிட்டாங்க. இப்ப இவர் வந்து இன்னொன்னுல அவர் வந்து ஸ்விட்ச் பண்ணி ஆகணும். அப்படி ஸ்விட்ச் பண்ணா வின் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? அதாவது ஜெம் வந்து வின் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேக்குறாங்க. இப்ப இந்த 2ல ஏதோ ஒன்னு வந்து ஓபன் பண்ணி காமிச்சிட்டாங்க. கரெக்டா? சோ மொத்தம் பாத்தீங்கன்னா எத்தனை ஜெம் இருக்குன்னா 2 ஜெம் இருக்கு, ஒரு எம்டின்றது தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? இப்ப இந்த 2ல தான் ஒன்ன வந்து அவர் ஸ்விட்ச் பண்ணி ஆகணும். ஏன்னா ஏல வந்து அவர் வந்து ஸ்டே பண்ணிருக்காரு, அதை தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு, ஏ லாக்கரை வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்காரு. இப்ப அவர் ஸ்விட்ச் பண்ணாக்கா ஒன்னு பிலயோ அல்லது சிலயோ தான் அவர் வந்து ஸ்விட்ச் பண்ணி ஆகணும். கரெக்டா? இப்ப அவங்க
ஸ்விட்ச் பண்ணா ஜெம் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. கரெக்டா? இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா அவர் வந்து இந்த 2 லாக்கர் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது அவர் சூஸ் பண்ணாத இந்த பிசியில் ஒரு லாக்கரை ஓப்பன் பண்ணி அதில் வந்து எம்டி இருக்கிறத அவர் காமிச்சிட்டாங்க. அப்போ இவர் வந்து ஸ்விட்ச் பண்ணாங்கன்னா ஒரே ஒரு எம்டி தானே இருக்கு, அந்த ஒரு எம்டியை காமிச்சிட்டாரு. அப்போ ஸ்விட்ச் பண்ணால் 100% ஷியோராக சொல்லலாம் அதில் வந்து ஜெம் தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ 100%ன்றது ப்ராபபிலிட்டி படி பார்த்தீங்கன்னா 1. ஓகேவா? ரேஷியோல படி பார்த்தீங்கன்னா 1. ஸோ 1ன்னு வந்துச்சுன்னா அது என்னன்னா 100%ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஸ்விட்ச் பண்ணார்னா 100% ஜெம் இருக்கும். அதே மாதிரி ஸ்டே பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா 100% ஜெம் இருக்கும். ஏன்னா அவர் ஓப்பன் பண்ணி காமிச்சது என்னது, ஒரு எம்டி பாக்ஸை தான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஆனால் 2 ஜெம் இருக்கு. அப்போ அவர் ஸ்விட்ச் பண்ணாலும் 100% ஜெம் தான் இருக்கும், ஸ்டே பண்ணாலும் 100% ஜெம் தான் இருக்கும். ஓகேவா? ஸ்விட்ச் பண்ணாலும் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 1 தான், ஸ்டே பண்ணாலும் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 1 தான். ஓகேவா? அடுத்தது இப்போ இந்த கேஸ்ல பாருங்க. ஸோ 3 சீல்டு கேசஸ் இருக்கு. அதுல வந்து ஒரு காயின் இருக்கு, 2 எம்டி இருக்கு. ஓகேவா? ஸோ 3 சீல்டு கேசஸ் இருக்கு. ஓகேவா? இதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு காயின் இருக்கு, 2 எம்டி கேஸ் இருக்கு. ஓகேவா? இதுல வந்து ஹோஸ்ட் வந்து opens a non picked case showing empty. ஓகேவா? ஓகே, he offers a swap only if your initial case held the coin. okay, you offered a swap, should you switch? ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 சீல்டு கேஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இவர் வந்து 1 சூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்ப ஏபிசின்னு இருக்கு. இப்போ ஒரு இதை சூஸ் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? நான் இந்த ஏ வந்து சூஸ் பண்ணியிருக்கான்னு வச்சுக்குவோம். இப்போ இவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹோஸ்ட் வந்து இந்த நான் பிக்டு, அதாவது இவர் பிக் பண்ணது போக பிசி இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து ஒன்றை காமிச்சு எம்டியா இருக்கிற ஒன்றை வந்து காமிக்கிறாரு. ஓகேவா? 2 எம்டி இருக்கு, அதில் ஒரு எம்டியை வந்து இவர் காமிச்சிடுறாரு ஓப்பன் பண்ணி. ஓகேவா? ஸோ இப்போ இவங்களுக்கு என்ன இது கொடுக்குறாங்கன்னா, ஸ்வாப் எப்போ கொடுக்குறாங்கன்னா, இங்கே காயின் வந்து இனிஷியல் கேஸில் வந்து இவர் அதாவது இந்த சூஸ் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, அதில் வந்து காயின் இருந்துச்சுன்னா ஸ்வாப் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஆனால் அவருக்கு தெரியாது, ஹோஸ்ட்டுக்கு தான் தெரியும் இவர் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறதுல காயின் இருக்கா இல்லையான்ட்டு. ஓகேவா? கண்டஸ்டன்ட்டுக்கு தெரியாது நம்ம சூஸ் பண்ணதுல காயின் இருக்கா இல்லையான்றது. ஓகேவா? ஸோ இப்போ இவருக்கு ஹோஸ்ட்டுக்கு தெரியுது அதில் காயின் இருக்குன்னு தெரியவும் என்ன பண்ணுறாருன்னா ஸ்வாப் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்போ இவர் வந்து ஸ்விட்ச் பண்ணாருன்னா இவருக்கு வின் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்றுல 2ல ஏதோ ஒன்றுல பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டாங்க, அந்த ஒன்றுல வந்து எம்டி இருக்கிறது தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? இப்போ ஹோஸ்ட்டுக்கு தெரியும் இவர் சூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா என்ன, இவர் சூஸ் பண்ணது கரெக்டான இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா இவர் கரெக்டா இருக்குன்னு தெரிஞ்சனால தான் ஸ்வாப் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ இவர் இங்க ஸ்வாப் பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுவாரு, கண்டிப்பா எம்டி பாக்ஸுக்கு தான் போவாரு. கரெக்டா? எம்டி கேசஸ்க்கு தான் போய் ஆகணும். அப்ப இவர் இங்க ஸ்டே பண்ணியிருக்கிறதுல மட்டும்தான் பாத்தீங்கன்னா 100%, அதாவது ஸ்டே பண்ணா மட்டும்தான் இவருக்கு காயின் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஸ்வாப் பண்ணாருன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா 100% வந்து அவருக்கு வந்து காயின் வந்து கிடைக்க வாய்ப்பு இல்லை. எம்டி கேஸ் தான் அவர் வந்து போவாரு. ஓகேவா? ஸோ அப்போ ஸ்டே பண்றதுதான் பாத்தீங்கன்னா இவருக்கு பெஸ்ட். நோ, ஸோ அப்போ ஆப்ஷன் என்ன வரும்னா இவர் ஸ்டேஸ் வித் சர்டைனிட்டி. ஓகேவா? ஸோ இவர் ஸ்விட்ச் பண்ணுமான்னு கேட்குறாங்க. நோ, பண்ணக்கூடாது. ஓகேவா? ஏன்னா பண்ணாங்கன்னா இவருக்கு எம்டி பாக்ஸ் தான் இவர் வந்து சூஸ் பண்ற மாதிரி ஆயிரும். ஓகேவா? அடுத்தது, a magician places 50 sealed envelopes on the table, one of which contains a winning ticket and the rest are empty. You are choose envelope 7. The magician then removes all the other envelopes except envelope 7 and envelope 19 and declares that the winning ticket is definitely inside one of these two. What is the probability of winning ticket is in the envelope 19? ஓகே, ஸோ இங்கே மொத்தம் பார்த்தீங்கன்னா டேபிளில் 50 சீல்டு என்வலப் இருக்கு. ஓகேவா? 50 சீல்டு என்வலப் இருக்கு. 50 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீல்டு என்வலப் வந்து டேபிளில் இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு என்வலப்புக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா வின்னிங் டிக்கெட் வந்து இருக்கு. ஓகேவா? மிச்சம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்டி, வெறும் ஒன்றும் இல்லாத ஒரு இதுதான் இருக்கு. இதில்
இவர் வந்து envelope 7 வந்து சூஸ் பண்றாங்க. ஓகேவா? இங்க 7 வந்து சூஸ் பண்றாரு. சோ மிச்ச எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா மெஜிஷியன் வந்து ரிமூவ் பண்ணிடுறாரு எக்ஸப்ட் 7ஐயும் அதே மாதிரி இங்க 19ம் இங்க 19 இருக்கு. இந்த ரெண்டை தவிர மத்த எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறாரு. ஓகேவா? ரிமூவ் பண்ணிட்டு இப்ப வந்து இந்த ரெண்டு இதுக்குள்ள தான் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாருன்னா ஸோ ஒரே ஒரு இதுல தான் பாத்தீங்கன்னா வின்னிங் டிக்கெட் இருக்குன்னு தெரியுது. ஸோ மிச்ச எம்டி இதை ஃபுல்லா என்ன பண்ணிடுறாருன்னா அவர் ரிமூவ் பண்ணிடுறாரு. ஓகேவா? ஸோ அப்ப இந்த 7ம் 19குள்ள தான் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து வின்னிங் டிக்கெட் வந்து எதுலயோ ஒண்ணு இருக்கு. கரெக்டா? இப்போ அவங்க என்ன கேக்குறாங்கன்னா ஸோ இந்த 19 what is the probability that winning ticket is in the envelope அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ அப்ப இவர் சூஸ் பண்ணது என்னது? envelope 7 சூஸ் பண்ணிருக்காரு. கரெக்டா? அதாவது சூஸ் பண்ணதோடைய probability பாத்தீங்கன்னா 50ல 1 சூஸ் பண்ணிருக்காரு. கரெக்டா? சோ இதுல வந்து winning ticket 19ல வந்து அந்த envelope 19 இருக்கு பாத்தீங்களா? அதுல வந்து winning ticket இருக்கிறதுக்கான probability என்ன அப்படின்னாக்கா 49/50. நம்ம வந்து முன்னாடி ஒரு ரெண்டாவது சமம் நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி தான். ஓகேவா? சூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா 1/50. இப்ப 19 இருக்கா? இப்ப இந்த 19ல வின்னிங் டிக்கெட் இருக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னா சோ மிச்சம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்றாரு. கரெக்டா? சோ அப்ப சோ இந்த 19ல இருக்கலாம் 1ல இல்லாம இருக்கலாம். கரெக்டா? அடுத்து 19ல இருக்கலாம் 2ல இல்லாம இருக்கலாம். 19ல இருக்கலாம் 3ல இல்லாம இருக்கலாம். 19ல இருக்கலாம் 4ல இல்லாம இருக்கலாம். 19ல இருக்கலாம் 50ல இல்லாம இருக்கலாம். அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா சோ இங்க 19ன்ற என்வலப்ல பாத்தீங்கன்னா வின்னிங் டிக்கெட் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி பாத்தீங்கன்னா 49/50 இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இன்னைக்கு நடத்தின கொஸ்டின்ஸ் எல்லாமே இவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா டைப்புமே கவர் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியாக அண்ட் ஷார்ட் ட்ரிக்ல தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு நடத்தின கான்செப்ட் அண்ட் சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அதே மாதிரி இப்போ கொடுத்த சம்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க. ஸோ இப்போ அப்கமிங்ல வரக்கூடியதுல பாத்தீங்கன்னா இந்த இதுல அதாவது இந்த மான்டி ஹால் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகம். ஓகேவா? ஏன்னா இப்போ நியூ பேட்டர்ன் நிறைய கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சு படிங்க. இதே மாதிரி முக்கியமான இம்பார்ட்டன்ட் கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோல வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ.